ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு சவுத் இண்டியன் ரெசிபி. இன்றைக்கு ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா மஞ்சள் பூசணிக்காய் பொரியல். மஞ்சள் பூசணிக்காய் பொரியல் தான் இன்றைக்கி ஸ்பெஷல். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இப்போல்லாம் பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்பெஷல்னாலே வெஜிடேரியன் தான். ஏன்னா தினமும் அவங்களுக்கு மீன் வேணும் அல்லது சிக்கன் வேணும். பார்த்திங்கன்னா இப்படியே அவங்க நான்வெஜ்ஜை தான் ஆர்டினரியாக சாப்பிடுவாங்க. ஸ்பெஷல்னு சொல்லும்போது வெஜிடேரியன் தான். இன்றைக்கி நம்ம வீட்டில் ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா பூசணிக்காய் பொரியல் தான். இந்த பூசணிக்காய் பொரியலை ஈஸியாக அருமையாக எப்படி செய்கிறதாங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. மஞ்சள் பூசணிக்காய் பொரியல் செய்கிறதுக்காக பார்த்திங்கன்னா இந்த பூசணிக்காவை சின்ன சின்ன பீஸாக நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். பொடிசாக அதை கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி பார்த்திங்களா இப்படி ஓட்டை பாத்திரத்தில், அதாவது இதை வந்து நம்ம வந்து இன்றைக்கி இட்லி சட்டியில் வச்சு தான் வேக வைக்க போகிறோம். இந்த காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். லைட்டாக போட்டாலே போதும். சேர்த்து நல்லா எல்லா காயிலையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம வந்து இட்லி சட்டியில் வச்சு தான் வேக வைக்க போகிறோம். அப்போ தான் இந்த காய் ரொம்பவும் வேகாமல் கரெக்டான அளவாக இருக்கும். இதுக்கு மசாலா பார்த்திங்கன்னா ஒரு பச்சை மிளகா தான் வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக தேங்காய், மஞ்சள் பொடி, சின்ன ஜீரகம், கருவேப்பிலை, அப்புறம் பார்த்திங்கன்னா 3 பல் பூண்டு, இதோட வேர்க்கடலை, கொஞ்சமாக வேர்க்கடலை, இதையெல்லாம் சேர்த்து நான் கொரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டில் இப்போ இதை வந்து நம்ம வந்து இட்லி தட்டில் வச்சு வேக வைப்போம். இப்போ பார்த்திங்கன்னா இதை நான் இட்லி சட்டியில் தண்ணி வச்சு அதுக்கு மேலே தூக்கி இந்த காயை வச்சுருக்கிறேன். இப்போ இதுக்கு நம்ம மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். காயை வேக வைக்க ஒரு 7 நிமிஷம் ஆச்சு. பாருங்கள் காய் எப்படி வெந்திருக்கு அப்படின்னு சொல்லி. ஒன்றில் ஒட்டாமல் அருமையாக வெந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு சொன்னால் அடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தாளிக்கிறதுக்காக 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். அதோட தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா சின்ன ஜீரகம் கொஞ்சம், அப்புறம் பார்த்திங்கன்னா கடுகு உளுந்தம் பருப்பு பொரியல். நல்லா கடுகு பொரிஞ்சிட்டு இப்போ இது கூட வந்து நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சிறுசாக நறுக்கி வச்சுருக்கேன், இதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை நம்ம வந்து கண்ணாடி பதத்துக்கு கொஞ்சம் கண்ணாடி பதத்தோட கொஞ்சம் அதிகமாக செவுக்க முடியாக இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயத்தை வதக்கும்போது வதங்குறதுக்காக கொஞ்சமாக நம்ம இதில் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். அப்படின்னா சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயம் நல்லா செவக்க வறுபட்டுருச்சு. இப்படி செவக்கு வறுபடும்போது தான் நல்ல மணமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம குறப்பாக அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலாக்களை சேர்த்துக்கலாம். மசாலாக்களை கொஞ்சமாக எண்ணெயில் ஊற்றி பெரட்டி விடலாம். இப்போ இந்த மசாலா, இந்த தேங்காய் வேகிறதுக்காக நம்ம மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமாக ஒரு 2 கைப்பிடி அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் இப்படியே இதில் கொஞ்சம் வேகட்டும், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். ஸ்டவ்வு சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வைக்கிறது எப்படின்னா அதுதான் அடி பிடிக்காமல் இருப்பேன். ஏன்னா நம்ம குறவாக தான் இதில் வந்து நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ மசாலா நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம வேக வச்சுருக்கிற இந்த பூசணிக்காய் குழையவும் இல்லை, அருமையாக வெந்திருக்கு. நம்ம அந்த அடுப்பில் வச்சு தாளிச்சிட்டு வேக வைக்கிறத விட இது ரொம்ப அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்படி சேருங்க, இப்படி நம்ம வந்து மசாலாவோடு மிக்ஸ் பண்ணிடலாம். இது ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பிள்ளைகள் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதே போல் இப்போ நமக்கு வந்து இந்த இப்படி தட்டு இல்லைன்னா நம்ம இட்லி சட்டியில் கொஞ்சமாக துணி போட்டு அதுக்கு மேலே கூட இட்லி வைக்கிறது மேலே போட்டு வேக வச்சுக்கிடலாம் காயை. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து உப்பு பார்த்துக்கிடுங்க. உப்பு சரி இல்லைன்னா கொஞ்சமாக பொடி உப்பு சேர்த்து வச்சுக்கிடுங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சுக்கலாம். பாருங்கள், அருமையான பூசணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஈஸியாக செய்திடலாம், காயோட காய் ஒட்டாமல். பாருங்கள், அருமையாக இருக்குது. இதே போல் நீங்களும் வீடுகளில் செய்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.